Hi, hello, this is Staff CA 360. நாம் இன்னைக்கு தினமொரு திட்டம்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் குஷும் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ இதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிஷான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த திட்டம். சரியா, கிஷான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகா அபியான். ஓகேவா? ஸோ இந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நிலங்கள் வந்து வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரிசு நிலங்களோ இல்லை ரொம்ப வந்துட்டு ரொம்ப விளைச்சல் இல்லாத குறைச்ச விளைச்சல் பண்ணக்கூடிய நிலங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல. ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு சோலார் பேனல்ஸ்லாம் வச்சு அந்த சோலார் ரெனவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜியை வந்துட்டு ஊக்குவிக்கிற வகையில் வந்துட்டு அவங்கள அந்த நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிஸை வந்துட்டு ஊக்குவிக்கிற வகையில் செட் பண்ணி கொடுக்குறதுக்கு 60% சப்சிடிஸ் கவர்மெண்ட் கொடுக்குறது. ஸோ இந்த ஒரு ஸ்கீமை தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிஎம் குஷும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா, ஸோ இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிஷான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகா அபியான் திட்டம் என்பது விவசாயிகளுக்கு மானிய விலையில் சூரிய சக்தியில் இயங்கும் சோலார் பம்புகளை வழங்குவதற்கும் தரிசு நிலங்களில் சோலார் மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கும் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு சிறந்த திட்டம். சரியா, ஸோ என்னது சூரிய சக்தியினால் இயங்கக்கூடிய அந்த ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் ஆகுற மாதிரி அந்த சோலார் பம்ப்ஸ் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா சோலார் பேனல்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தரிசு நிலங்கள் பெரிய யூசேஜ் இல்லை கொஞ்சம் அளவில் விளைச்சல் பண்ணக்கூடிய அந்த நிலங்கள் இருந்துச்சுன்னா அங்கே பார்த்திங்கன்னா அந்த சோலார் பேனல்ஸ் செட் பண்ணி கொடுக்குறது. ஸோ அதுக்கான அந்த சப்சிடிஸ் கொடுத்து அதை அமைச்சு தரதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா, ஸோ தமிழ்நாட்டில் இத்திட்டத்தை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், அதாவது டான்ஜெட்கோ, டிஎன்இபி போர்டு டான்ஜெட்கோ இருக்காங்கல்ல, ஸோ அவங்களும் மாவட்ட வேளாண்மை துறை இணைந்து செயல்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா, ஸோ இந்த திட்டத்தோட முக்கிய விவரங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்போனன்ட் ABC படி பார்த்தலாம். ஓகேவா? ஸோ இதில் தமிழ்நாடு அரசில் எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஜெட்கோவும் வேளாண்மை டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த காம்போனன்ட் ஏல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1ல விவசாயிகள் தங்களின் தரிசு அல்லது விளைச்சல் குறைவான நிலங்களில் 500 கிலோவாட் முதல் 2 மெகாவாட் வரையிலான சிறிய சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்கலாம். இதன் மூலம் உற்பத்தியாகும் மின்சாரத்தை மின்சார வாரியத்திற்கு டிஸ்காம்ஸ் விற்று நீண்ட கால வருமானம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெனியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜியை ஊக்குவிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ அதனால தான் கவர்மெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நிறைய சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கூட நம்ம வீட்டில் சோலார்ஸ் செட் பண்ணுறது இந்த மாதிரிலாம். பட் அதில் என்னென்னா ஒரு சிக்கல், அடுத்த கட்டமான மெயின்டெனன்ஸ் போகிறப்ப அது ப்ராப்ளம் ஆகுது. அப்படிங்கிறதுனால தான் அது பெரிய அளவில் இன்னும் யூசேஜ் வரல. ஸோ அதனால் ப்ரொமோட் பண்ணுறது ஒரு சைடு இருந்தாலும் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தங்களுடைய விவசாயிகள் தங்களின் தரிசு அல்லது விளைச்சல் குறைவான நிலங்களில் 500 கிலோவாட்லேருந்து 2 மெகாவாட் வரையிலான சிறிய மின் உற்பத்தி நிலையமாகவே அமைக்கலாம். அதை அமைச்சு பார்த்தீங்கன்னா அங்கே உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை டிஸ்காம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் கவர்மெண்ட்டுக்கு விற்று நீண்ட கால வருமானத்தை ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் காம்போனன்ட் பியில் மின்சார வசதி இல்லாத அல்லது டீசல் பம்புகளை பயன்படுத்தும் விவசாயிகளுக்கு 60% முதல் 70% வரையிலான அரசு மானியத்துடன் தனித்து இயங்கும் ஸ்டாண்டலோன் சோலார் பம்புகள் வழங்கப்படும். சரியா, ஸ்டாண்டலோன் சோலார் பம்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அரசு மானியத்துடன், அதாவது 60%லேருந்து 70% வரையிலான மானியத்துடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். சரியா, ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த டீசல் பம்புகள் இல்லாமல் அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஏற்கனவே உள்ள விவசாய மின் இணைப்புகள் கிரிட் கனெக்டட் பம்ப்ஸ். ஓகேவா? ஸோ சோலார் மயமாக்குதல் அது எல்லாத்தையும் சோலார் மயமாக்குறதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதன் மூலம் தங்களுக்கு தேவையான மின்சாரத்தை
போக மீதமுள்ள மின்சாரத்தை அரசுக்கு விற்று லாபம் பெறலாம். நான் சொன்னேன். ஸோ அவங்களும் யூசேஜ் பண்ணிக்கலாம், அந்த சோலார் உற்பத்தியையும் வச்சு பயன்படுத்தணுங்கிற ஒரு ஒரு க்ரீன்ஃபீல்டுக்கான ஒரு ப்ரொமோஷன், ஒரு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவேர்னஸ் ஆகவும் செயல்படுத்துறதோட அவங்க யூஸ் பண்ண போக மீதியை வந்து கவர்மெண்ட்டுக்கு விற்று, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பார்த்தோமே டிஸ்காம்ஸ், ஸோ அந்த மாதிரி வந்து விற்று லாபம் பார்க்குறதுக்கும் யூஸ் ஆகுது. மானிய விவரங்கள், சப்சிடி டீடைல்ஸ். மத்திய மற்றும் மாநில அரசு மானியம் மொத்த திட்ட செலவில் 60% முதல் 70% வரை அரசாங்கமே மானியமாக வழங்குகிறது. அதாவது சப்சிடி வந்து 60% முதல் 70% வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொத்த இதுல இருந்து அரசாங்கமே இதுக்கான மானியத்தை வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வங்கி கடன். திட்ட செலவில் 30% வரை வங்கிகள் மூலம் குறைந்த வட்டியில் கடன் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. விவசாயியின் பங்களிப்பு. விவசாயி தனது பங்காக வெறும் 10% மட்டுமே செலுத்த வேண்டியிருக்கும். சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா வங்கி கடனா 30% கொடுத்துட்றாங்க, சப்சிடியா கவர்மெண்டே வந்து 60 to 70% கொடுத்துட்றாங்க. விவசாயி மட்டும் ஒரு 10% மட்டும் பங்களிச்சா போதும் அப்படிங்கிறதா இங்க சொல்லிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி. தனிநபர் விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் சொந்தமாக விவசாய நிலம் அல்லது கிணறு, ஆழ்துளை கிணறுகள் வைத்திருப்பவர்கள், இவங்க எல்லாருமே எலிஜிபிள் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். தனிநபர் விவசாயிகளா இருக்கவங்க, இல்ல உற்பத்தியாளர் நிறுவனங்கள் விவசாயிகள் ரிலேட்டடா வச்சிருக்கவங்க, இல்ல கூட்டுறவு சங்கங்களா இருக்கவங்க, இல்ல சொந்தமா வந்து ஒரு கிணறு வச்சு ஆழ்துளை கிணறுகள்லாம் வச்சு ஒரு நிலம் வச்சிருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே எலிஜிபிள் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? இதுக்கான ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆதார் கார்டு, இல்லைனா பட்டா சிட்டா அந்த லேண்டோட டாக்குமெண்ட்ஸு, இல்லைனா வந்து பேங்க் பாஸ்புக், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டு, இல்லைனா வந்துட்டு மொபைல் அந்த நம்பர். சரியா? ஸோ எண் சாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மின் இணைப்பு இருந்தால் தற்போதைய மின் இணைப்பு விவரங்கள், இது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா வந்து திட்டத்திற்கு இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ PM குஷும் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரியா? PM குஷும் போர்ட்டல். ஸோ அல்லது தமிழ்நாட்டின் டான்ஜெட்கோ இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் வசதி இல்லாதவர்கள் தங்களது வட்டார மற்றும் மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகத்தில் டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும்ல, ஸோ அங்கே நேரடியாக சென்று வந்துட்டு இதை பற்றி அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, ஆன்லைன் வசதி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் PM குஷும் போர்ட்டலோ இல்லை தமிழ்நாட்டில் வந்து டான்ஜெட்கோ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாதவங்க நேரில் டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டார அல்லது மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகத்தை நேரடியாக சென்று அங்க வந்து நம்மளுடைய விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு PM குஷும் ஸ்கீம், அதாவது பிரதான் மந்திரி கிஷான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் முட்டான் மகா அபியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் பார்த்தாச்சு. தேங்க்யூ.